மர்ம பங்களா. நள்ளிரவில் காட்டில் கார் பழுதாகி நிற்க ரகு செய்வதறியாமல் திகைத்தான். அருகில் பாழடைந்த பங்களாவை பார்த்தான். இருட்டான பங்களாவில் மின்சாரமில்லை. ஆனால் ஹாலில் மட்டும் மெழுகுவர்த்தி ஒன்று எரிந்து கொண்டிருப்பது தெரிந்தது. கதவுகள் திறந்திருக்க மெல்ல தயக்கத்துடன் உள்ளே சென்றான். சுவர் முழுக்க பலரின் புகைப்படங்கள். அவைகளை ஒவ்வொன்றாக பார்த்து வந்தவன் அதிர்ந்தான். அந்த சுவற்றில் அவனது புகைப்படமும் இருப்பதைக் கண்டு ரகு திடுக்கிட்டான். அதன் கீழ் ஒரு காகிதம். வெல்கம் ரகு, இன்று உனது கடைசி நாள் என இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது. திடீரென வீட்டின் கதவுகள் அனைத்தும் தானாக மூடிக்கொண்டன. பயத்தில் நடுங்கினான் ரகு. அறையின் மூலையில் அமர்ந்திருந்த ஒரு கருப்பு உருவம் தோன்றி, வா ரகு, நான் உனக்காகவே காத்திருக்கிறேன் என்று அருகே வந்த அந்த உருவம் அவனின் கழுத்தை பிடித்தது. மறுநாள் காலை அங்கே அந்த பங்களா இல்லை. ரோட்டில் பழுதாகி நின்ற காரும் இல்லை. இரவு மற்ற புகைப்படங்கள் போல ரகுவும் அந்த வீட்டின் புகைப்படத்தில் ஒரு உருவமாக உறைந்திருக்க, அவன் பக்கத்தில் இப்போது புதிதாக ஒரு ஆளின் புகைப்படம் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த பாழடைந்த பங்களாவை ஒரு வெள்ளை நிற கார் கடக்கும்போது வழக்கமான இடத்தில் கார் பழுதாகி நிற்க, அவனும் இப்போது அந்த பங்களாவை நோக்கி வந்து கொண்டிருந்தான். எழுத்து சரவணன் சூர்யா.